ஹலோ! எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள வேண்டி இந்த நியூ இயர ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டிசம்பர் மாசத்துல பசங்களுக்கு பாதி நாள் ஸ்கூல்ல லீவ் விட்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பசங்கள வெளியில கூட்டிட்டு போலாம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்கு. அதோட வெளியில குளிரா வேற இருக்கா. ஸோ இந்த மாரி டைம்ல நல்ல வேளை 2 பசங்க இருக்கிறதுனால அவங்களே விளையாடிக்குவாங்க. அப்பப்போ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வெளியில இங்கன பக்கத்துல ஏதாவது பார்க்குக்கு அப்படியே கூட்டிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் ஒரு ஸ்டேஜ்ல பசங்க கிட்ட இருந்து இந்த வார்த்தைய கன்டினியூவா கேட்டிருப்பாங்க. "அம்மா போர் அடிக்குது, இப்ப என்ன பண்ண?" அப்படின்னு. கஷ்டம் தான் பசங்கள வீட்டுக்குள்ளவே பிடிச்சு வச்சுக்கிறது. அந்த டைம்லலாம் இந்த பசங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவங்கள எப்புட்றா என்கேஜ் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சு. பசங்க வீட்டுக்குள்ளேயும், வெளியிலயும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் அந்த டைம்ல பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போது. கோவிட் டைம்ல லாக்டவுன் பீரியட்ல வீட்டுக்குள்ள இருந்தப்போ தான் அப்பப்பான்னு ஆச்சு. பேரண்ட்ஸ் தான் வந்து டீச்சரு, ஸ்டோரி டெல்லர், ஃப்ரெண்டு அப்படின்னு மல்டி டாஸ்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல தான் எனக்கே தெரிஞ்சுச்சு என்னால ஒரு கதைய பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்னே வந்து. என்னோட சின்ன பையனுக்கு கதை கேட்க பிடிக்கும். அவனுக்கு நைட்ல நான் கதை சொல்லணும். ஆனா புக்ல இருக்கிற மாரி கதைய சொல்லக்கூடாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி கதைய வந்து எடுத்துட்டு போணும். நான் படிச்ச, கேள்விப்பட்ட விஷயங்கள கதையில கோர்த்து ஒரு கதம்பமா சொல்லுவேன். அப்படித்தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரிய சொன்னேன். கதை பிடிச்சிருக்கா அப்படின்னு முழுசா கேட்டுட்டு சொல்லுங்க. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதுக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டிய சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சாம். அது ஊருக்குள்ள போக ட்ரை பண்ணப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாரும் அடிச்சு பத்தி விட்டாங்களாம். ஆனா நரிக்கு அந்த ஆட்டுக்குட்டிய சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் போகலையாம். டெய்லி காட்டுக்குள்ள இருந்து மறைஞ்சு இருந்து அந்த ஆட்டுக்குட்டிய சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நோட்ட விட்டுக்கிட்டே இருந்துச்சாம். அப்ப பார்க்கும்போதெல்லாம் ஒரு நாய் வந்து அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற இடத்துல ஃப்ரீயா நடமாடிட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த நாய மட்டும் யாருமே விரட்டல அப்படின்னு இந்த நரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சாம். அப்போ நம்மளும் நாய் வேஷம் போட்டு ஊருக்குள்ள போய் யாரும் பார்க்காதப்ப அந்த ஆட்டுக்குட்டிய சாப்பிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்துச்சாம். எப்படி போகலான்னு யோசிக்கும்போது ஒரு வீட்டு சுவத்துல வந்து ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அத பார்த்த நரிக்கு வந்து வெள்ளையா இருக்கிற இந்த சுவர வந்து கலர் பண்ணி வேற மாதிரி மாத்திட்டாங்களே. அப்போ நாம இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மள நாய் மாதிரி வேஷம் போடலாம் அப்படின்னு நினைச்சு பெயிண்ட்டை எடுத்து மேலே ஊத்திக்கிச்சான். அது மேலே ஊற்றிக்கிட்டு நாய் மாதிரி வேஷம் போட்டு நாய் மாதிரியே பார்க்குறதுக்கு இருந்துச்சான். கதைக்கு கால் இல்லை அப்படிங்கிறத இங்கே ஞாபகம் வச்சுக்கிறணும். மக்கள் எல்லாம் நம்மளை நாயின்னு நம்பணும் அப்படின்னா நாய் என்னெல்லாம் பண்ணுதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியெல்லாம் நாமளும் பண்ணாதான் நம்மளை நாயின்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த டைமில் ஒரு வீட்டுக்காரர் இந்த நாய்க்கு பசிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு நான் வெளியில் போகிறேன், நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என்னோட வீடை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாராம். இது மாதிரி அவர் டெய்லி வந்து சாப்பாடு வச்சுட்டு நான் வெளியில் வேலைக்கு போகிறேன், என்னோட வீடை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரொட்டீனாகவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நரி வந்து அது தான் நரி அப்படிங்கிறதே மறந்துட்டு நாய்க்குண்ட நல்ல குணத்தை எல்லாத்தையும் கற்றுக்குச்சான். அதாவது தன்னோட முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்குச்சு. ஒரு காலகட்டத்தில் அது ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்ததையே மறந்துட்டு வேண்டாம் இது என்னோட முதலாளியோட ஆட்டுக்குட்டி, அவரோட ஆட்டுக்குட்டியை நான் சாப்பிட்டேன்னா அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும், அதனால் நான் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடலை, பாவம் அந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்துட்டு போயிடட்டும், நான் வந்து இனிமேல் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சான். இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை போக்க முடியல அப்படின்னாலும் நல்ல குணத்தை நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மக்கிட்ட இருக்க கெட்ட குணம் மறைஞ்சு நல்ல குணம் தலை தூக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் ஒரு கதம்ப கதை இது. ஒவ்வொரு டைமு நியூ இயர் அப்போ நாம் ஏதாவது விடணும் அப்படின்னு நினச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ நம்மக்கிட்ட இருக்க கெட்ட குணத்தை விட முடியலனாலும் நல்ல குணத்தை நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம், நாம் அந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நடிச்சிட்டு இருந்தாலே அந்த கெட்ட குணம் மறைஞ்சு நம்மளையே அறியாமல் நம்மளோட நல்ல குணம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகிறப்போ எங்களோட 3ஆம் வகுப்பு சார் அப்படின்னே நாங்கள் அவரை சொல்லுவோம். அவரோட பேர் சுப்பிரமணியன் சாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் நல்லதையே நினச்சிட்ருங்க. ஸோ உங்களுக்கு மேலே வந்து தேவதைகளெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் கெட்டதை நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு கெட்டதை கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் அப்போ சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னோட பசங்களுக்கு நான் இந்த கதை சொல்கிறதுக்கு எனக்கு உதவுச்சு. ஓகே, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் மறுபடியும் எங்களோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.